விதைக்கிறது விதை. அந்த விதையில் ஒரு மழை பெய்ய வேண்டும், தேவனோட தயவு உண்டாக வேண்டும் என்றால் கட்டாயம் தைத்திருக்கணும். 90 வருஷத்துல கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது, கடவுளோட தயவு இருக்கிறது. நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் அறுவடை கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குன்னு சொல்லிடுங்க பார்ப்போம். விதைப்பு கம்மி. எளிமையான காரியம். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருக இருக்கிறான். கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய அறுவடையை தருவார் என்று விசுவாசித்தீர்கள் என்றால் பெரிய விதைகளை விதைக்க தெரியணும். விசுவாசத்தினால தான் செய்ய முடியும். 50 ஏக்கர் இருக்கு உங்களுக்கு, 5 ஏக்கரில் விதைச்சிருங்க, மிச்சம் 45 ஏக்கர் விதைக்காம அறிக்கை மட்டும் பண்றீங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார், என் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும்னா இந்த விதைச்சிங்க பார்த்தீங்களா 5 ஏக்கர், அதில் மட்டும்தான் அறுவடை உண்டாகும். சொன்னது புரியுதுங்களா? அந்த 50 ஏக்கர்லையும் விளைச்சல் உண்டாக வேண்டும் என்றால் 50 ஏக்கர்லையும் விதைக்கணும், அப்புறம் விளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு மனுஷனுடைய டெஸ்டிமோனி காமிக்கிறேன், நான் தமிழில் சொல்கிறேன். எக்ஸ்பெரிமெண்ட் இன் டைத்திங் பை அ ஃபார்மர். இப்படி தான் நெட்டில் இருக்கிறது, அப்படி காப்பி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அவங்க பாஸ்ட்டு ப்ரீச் பண்ணியிருக்காரு மல்கியாலேருந்து. மல்கியா 3:10 ப்ரீச் பண்ணியிருக்காரு. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க முடியாது, தசமெல்லாம் கொண்டு வாங்க சொன்ன உடனே அதை ப்ரூஃப் பண்ணுவதற்காக 360 கெர்னல்ஸ், 360 கெர்னல்ஸ்னால் 360 கோதுமை மணிகளை மட்டும் எடுத்திருக்காரு. ரொம்ப எடுக்கலை, வெறும் 360 எடுத்து அதை ஒரு சின்ன லேண்டில் நீங்கள் வீட்டில் படித்த சின்ன லேண்டில் விதைச்சிருக்காரு. விதைச்சதுலேருந்து ஒரு அறுவடை வந்திருக்கு. வெறும் 360 விதைகள் மட்டும். அதில் 10% எடுத்து தேவனுக்கு கொடுத்துட்டு மிச்சம் 90% திரும்பி விதைச்சிருக்காரு. அதை 22வது விதைச்சது 24x60 ஃப்ளாட் லேண்டில் விதைச்சிருக்காரு. முதல்ல அந்த 360 ஒரு இடத்துல விதைச்சாரு, அதில் அறுவடை எடுத்து 10% கத்தர் கொடுத்துட்டு மிச்சதை எடுத்துட்டு 24x60 ஃப்ளாட்டில் விதைச்சிருக்காரு. அது ஒரு அறுவடை வந்திருக்கு. அந்த அறுவடை வந்ததுக்கப்புறம் 14 ஏக்கரில் விதைச்சிருக்காரு. அதை அதில் 10% கொடுத்துருக்காரு. 5 வருஷம் கழித்து அந்த விதையை எடுத்து 230 ஏக்கரில் விதைச்சிருக்காரு. அதில் 10% கொடுத்துருக்கிறாரு. 6வது வருஷத்தில் 2600 ஏக்கரில் விதைச்சிருக்கிறாரு. 5000 விதைகளை விதைச்சிருக்காரு. அதனுடைய அறுவடை டோட்டலாக போட்டிருக்க பெரிய ஹைடன் $2,88,000 6 இயரில் சம்பாதிச்சிருக்காரு. மற்ற விவசாயிகள் இந்த 100% சாப்பிட்டுட்டு விதைச்சான் பார்த்தீங்களா, அவனுக்கு வெறும் $21,000 தான் கிடச்சிருக்கு. இந்த ஆளுக்கு $2,88,000 கிடச்சிருக்கு. ஒரு ஆள் பிரசங்க கேட்டிருக்காரு, விவசாயி அப்ளை பண்ணி பார்ப்பன்னு இருக்காரு. கேட்குறோமா? விசுவாசத்தால் அப்ளை பண்ணணும். 100% போகிறதை பார்க்கலும் 90% போகிறது அதிகமாக இருக்கும். 90% கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிறது, கடவுளோட தயவு இருக்கிறது. எவ்வளவு தூரம் விதையை இன்க்ரீஸ் பண்ணுகிறீர்களோ அவ்வளோ தூரம் அறுவடையை பார்க்க முடியும். தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஓட்டாருங்க. ஏன் அநேக மக்கள் கொஞ்சம் அறுவடை விதைக்கிறது ரொம்ப கம்மி. அடுத்த காரியம், ஏன் மக்கள் அறுவடையை பார்ப்பது கிடையாதுன்னா, நல்ல லேண்டில் விதைக்கிறது கிடையாது. தசமபாகம் விதை அல்ல. தசமபாகங்கிறது கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய கணம், அது விதை கிடையாது. நான் ஒரு இடத்துல விதைக்கிறேன், ஒரு ஊழியத்துக்கு விதைக்கிறேன், ஒரு சபைக்கு விதைக்கிறேன், ஒரு சகோதரனுக்கு விதைக்கிறேன்னா அந்த லேண்டு நல்ல லேண்டான்னு பார்க்கணும். லேண்டு நல்ல லேண்டுன்னு எப்படி பார்க்க முடியும்? கனிகளில் பார்க்க முடியும். என்ன டீச் பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, கர்த்தர் அடிப்பார் கொள்ளுவார்னா விதைக்கக்கூடாது. உங்களுக்கு அறுவடை வரவே வராது. நான் சொன்னது, எந்த இடத்துல விதைக்கிறோமோ அங்கே தான் அறுவடையை பார்க்க முடியும். 3வது காரியம், மக்களுடைய வாழ்க்கையில் ஏன் அறுவடை பார்ப்பது கிடையாதுன்னா, இயற்கையாகவே ஒரு அறுவடை வேணும், சூரிய வெளிச்சம் வேணும். 2வது காரியம், தண்ணி வேணும். மல்கியாவில் சொல்கிறாரு, நல்லா கவனிங்க, மல்கியாவில் நியாயப்பிரமாணத்துக்கெல்லாம் சட்டமாக இருக்குது, ஆனால் அது தேவனுடைய நோக்கம். அது மல்கியாவில் சொல்கிறாரு, இந்த சோமங்களை கொண்டு வாங்க, நான் வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனேங்கிறார்.
உபாய் 28 சொல்றார், வானத்தின் மதகுகளை திறப்பேங்கிறார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை உண்டாகும்படி ஏற்றம், அந்த மழையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அன்னைக்கு அக்ரிகல்ச்சர் சொசைட்டி விதைக்கிறோம், விதைக்கிறது விதை. அந்த விதையில் ஒரு மழை பெய்ய வேண்டும், தேவனோட தயவு உண்டாக வேண்டும் என்றால் கட்டாயம் தைத்திருக்கணும். ரொம்ப மக்கள் காணிக்க இருக்கும், விதைப்பு இருக்கும், தேவனை கனப்படுத்தக்கூடிய வாழ்க்கை இருக்காது. நல்லா கவனிங்க, இது எனக்காக சொல்லலை. ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வேணும், பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வேணும்னா சொல்லி ஆகணும். நான் சொல்லாமல் இருந்தேன்னா உங்களுக்கு நான் தப்பு செய்கிறேன், உங்களுக்கு தீமை செய்கிறேன்னு அர்த்தம். ஒரு நல்வாழ்வுக்கு நான் நல்லது செய்யலைன்னு அர்த்தம். மழை பெய்யணும், சூரிய வெளிச்சம் இருக்கணும். ரெண்டாவது முக்கியமான காரியம், பூச்சிகள் வரக்கூடாது. பூச்சிகள் வந்துருச்சுன்னா நீங்கள் எவ்வளவுதான் விளைச்சல் வந்தாலும் உள்ளேருந்து அப்படியே கரிச்சு தின்றுடும். மல்கியா 10 சொல்கிறார் இல்லையா, 10 முடிஞ்சோன்னு சொல்கிறாரு, உன் கனிகளை பச்சித்து போடுகிறவனை நான் கண்டிப்பேங்கிறாரு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பாவக்காய் செடி வச்சுருந்தேன், நல்லா காய்ச்சி. ஒரு கருப்பு சிகப்பு வண்டு 2-3 வந்துச்சு ஒரு நாள் குட்டியா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஊர்பட்ட வண்டுங்க. அது மேலே வந்தது மட்டும் செவத்தில் ஏறுது, எங்கே போனாலும் ஏறுது. நான் ஒன்றும் பண்ணலை. கடையில் போய் கேட்டேன், பூச்சியாக இருக்குன்னு. 10% போடுங்க சரியாக போனாங்க. அப்புறம் தான் ஆஹா 10% தான் எல்லாமே இருக்குன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. ஒன்றில் 10% பொடியை தூக்கி விட்டு அத்தனை செத்து போச்சுங்க. இது எங்கேருந்து எடுத்திருக்கான்னா அங்கேருந்து எடுத்திருக்கான். மல்கியா 3:10 எடுத்திருக்காங்க. பூமியின் கனிகளை பச்சித்து போடுகிறவரை நான் கண்டிப்பேன். கத்தரை கனப்படுத்துவாங்க. உங்களோட பொருளாதாரத்தை சிதைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் கத்தர் கண்டிப்பார். என்னதோ அது அவங்களுடைய பணம் இல்லை, அவருடைய பணம். அதுக்காக தான் கத்தர் இதெல்லாம் வச்சிருக்கிறாருங்க.